அப்படி ஏதாச்சும் பிரச்சனைனாலும் அவங்க வந்து மாற்றி தராங்க. எல்லாமே வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. கேரண்டி கொடுக்குறேன். இல்லை மாடு பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். ஓ, பார்த்துட்டு போகலாம் தான் வந்தீங்க? ஆமாம். அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்கண்ணா? அண்ணா நாம் கணக்கு இல்லைண்ணா. பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு வந்துட்டு சரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. வேற எங்கேயுமே போறதே இல்லைண்ணா. இப்போ 4 வருஷமா இங்கே தான் வந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ணிருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 200 மீட்டரில் பண்ண முடிஞ்சிருக்கு. டோல்கேட்டில் 1/2 கிலோமீட்டரில் பண்ண முடிஞ்சிருக்குண்ணா. இந்த வாரம் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா 27 மாடு வந்திருக்குண்ணா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏர்செல் டவர் ஒன்று, பெரிய டவர் ஒன்று தெரியும். அந்த டவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அருள் டெய்ரி ஃபார்ம் போர்டு இருக்கும். நம்ம செட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்க அருள் டெய்ரி ஃபார்ம் போர்டு இருக்கும். நம்ம செட்டில் எந்த இடத்துல மாடு கட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 செட்டில் 4 இடத்துல மாடு கட்டிருப்போம். அந்த போர்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கும். இதுதான் நம்ம செட்டோட அடையாளம்னா. ஃபஸ்ட்டு இந்த செட்டில் ஒன்று மாடு கட்டிருக்கோம், வெளியே ஒன்று மாடு கட்டிருக்கோம், அந்தாண்டு செட்டில் ஒன்று மாடு கட்டிருக்கோம், வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு மொத்தம் 4 இடத்துல நம்ம பண்ணையில் மாடு கட்டிருக்கோம். இந்த வாரத்தில் 27 மாடு வந்திருக்குன்னா ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 90,000 1,60,000 வரைக்கும் இந்த நம்ம பண்ணையில் மாடு வந்திருக்கு. கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கறவை நம்ம பண்ணையில் இந்த வாரம் 18 லிட்டர்லேருந்து 32, 33 லிட்டர் கரை வரைக்கும் நம்ம பண்ணையில் மாடு வந்திருக்குண்ணா. வயசு பார்த்தீங்கன்னா 4 பல்லு 6 பல்லு கடை முளப்பில் வந்திருக்கு. கொம்பு டைப்லாம் மாடு எடுத்துக்கலாம், மோடி டைப்லாம் மாடு எடுத்துக்கலாம். எல்லா டைப்பும் நம்ம பண்ணையில் மாடு இருக்குது. இந்த வாரம் சாகி வரல 2 மாடு நம்ம பண்ணையில் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கணும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. இல்லை கிராஸ் டைப்பான மாடுண்ணா. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர்னு சொல்லாமல் ஒரு மாடு செவலை செம்புத்து. ரெண்டுமே ஹெவி சைஸான மாடு. 2 மாடும் ஒரு நாளைக்கு 45 லிட்டர் ரூபாய் கறவை ஈஸியாக வரக்கூடிய மாடுண்ணா. ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற மாடு 6 பல்லு சந்தன பல்லு ஹெவி சைஸான மாடு கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல பை செட்டு 2 வேலை நேரம் 10 ஈஸியாக கறக்கூடிய மாடுண்ணா. அடுத்த பாரு செவலை செம்புத்து. இது 6 கடமரப்பில் அமைஞ்சிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு ரெட்டவரி மாடு செட்டில் அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே ஒரு நாளைக்கு 40-45 லிட்டர் கறவை வரும்ண்ணா. ஹெவி சைஸான மாடு, சொல்லி சுத்தமான மாடு. மாடு நடையில் வர பாரு ரெண்டுமே ஹெவி சைஸான மாடுண்ணா. தேவைப்படுற கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? அண்ணா என் பேர் கோபிண்ணா. அண்ணா எந்த ஊர்லேருந்து வாரீங்கண்ணா? அண்ணா நான் காவேரிபுரத்துலேருந்து வரேண்ணா. சரி, நான் வரும்போது எத்தனை மாடு வாங்கணும்னு நினச்சி வந்தீங்கண்ணா? அண்ணா 2 மாடு வாங்கணும்னு நினச்சி வந்தோம். சரிங்கண்ணா. இப்போ 1 வாங்கியிருக்கோண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மாடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு போறீங்க. நல்ல பால் கொம்புலண்ணே. ஆமாண்ணா. 2 மாடு வாங்கணும்னு நினச்சிங்க, நான் 1 மாடு தான் வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணா. சரி, ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை மாடு வளர்க்குறீங்கண்ணா வீட்டில்? நாங்கள் 4-5 மாடு வளர்த்துட்டு இருக்கோம். 5 மாடு. என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்கண்ணா? அண்ணா எச்எப் இருக்கு, ஜெர்ஸ் இருக்கு. ஓகேண்ணா. இந்த மாதிரி கிராஸ் டைப் இருக்கு. கிராஸ். ஓ, எல்லா விதமான மாடு வச்சிருக்கீங்க. மாடு இருக்கு. ஓகே. அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்க? நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோண்ணா. சரிங்கண்ணா. அவர் அருள்னாரே எங்களுக்கு ஒரு 4 வருஷமா தெரியும். 4 வருஷமா உங்களுக்கு தெரியும். எத்தனை மாடு வாங்கியிருப்பீங்க? நாங்கள் இது வரைக்கும் ஒரு 7-8 மாடு வாங்கியிருக்கோம். 7-8 மாடு வாங்கியிருக்கீங்க. உங்கள் சொந்த யூஸ் தான் வாங்கியிருக்கீங்க, வாங்கி கொடுத்துருக்கீங்க? வாங்கி கொடுத்துருக்கோம். சரி சரி, ஓகே ஓகே ஓகேண்ணா. நீங்கள் வரும்போது எத்தனை மாடு இருந்துச்சுண்ணா மொத்தம்? ஒரு 25 மாடு குறைவில்லாத இருக்குண்ணா. இருந்துச்சு. மாடு உங்களுக்கு ஒரு மாடு பிடிச்சிருந்து வாங்கிட்டு போறீங்க, அப்படி தானே? ஆமாம் ஆமாண்ணா. நம்பிக்கை மாடு வாங்கலாமாண்ணா? தாராளமாக வாங்கலாண்ணா. தாராளமாக வாங்கலாம். சொன்ன கறவை இருக்காண்ணா அவங்க சொல்கிறது? இல்லை, இப்போ நான் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லல, உண்மையாக 18-20 லிட்டர் வருதுண்ணா. கண்டிப்பாக வருது. அப்படி ஏதாச்சும் பிரச்சனைனாலும் அவங்க வந்து மாற்றி தராங்க. எல்லாமே வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. கேரண்டி கொடுக்குறாங்க. நம்பிக்கை மாடு வாங்கலாம். நம்பிக்கை மாடு. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? ராம்குமார்ண்ணா. அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். எப்படி வந்தீங்கண்ணா அருள் டைரி ஃபார்முக்கு? இது யூடியூப் பார்த்து வந்தோம். யூடியூப் பார்த்தீங்களா, ஃபேஸ்புக் பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம்? யூடியூப் பார்த்தோம். யூடியூப் தான். எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக 6 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, வரும்போது எத்தனை மாடு வாங்க நினச்சி வந்தீங்கண்ணா? இல்லை மாடு பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். ஓ, பார்த்துட்டு போலாம் தான் வந்தீங்க? ஆமாம். ஓ, வந்த உடனே இந்த 2 மாடு உங்களுக்கு பிடிச்சிருச்சு? வந்தோடனே இந்த 2 மாடு தான் பார்த்துட்டே இருந்தீங்க. இந்த மாட்டில் என்ன சிறப்பு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருச்சுண்ணா? இது பார்க்குறது முகலட்சணமாக இருக்குது. சரிங்கண்ணா. எங்கள் ஊருக்கு அடாப்ட் ஆகும் இந்த மாடு. உங்கள் ஊர் கிளைமேட் நல்லா தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. தாங்கும். உங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்? இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 135 கிலோமீட்டருங்க. 130. அப் அண்ட் டவுன் 260 கிலோமீட்டர். 260 கிலோமீட்டர். வெயில் எப்படின்னா இருக்கும் உங்கள் ஊரில்? வெயில் இங்கே இருக்கிற வெயிலில் அதிகமாக தான் இருக்கும். சேமாக தான் இருக்குமா, கூட இருக்குமா? இதில் கூட இருக்கும். இந்த மாடு தாங்குமான வெயில்லாம்? தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. செவலை எங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே ஓகே. கறவை எவ்வளோ சொல்லியிருக்காங்கண்ணா? கறவை பார்த்தோன்னா 15 சொல்லியிருக்காங்க. 15 சொல்லியிருக்காங்க. உங்கள் கணிப்பு எவ்வளோ கறவை இருக்கணும்? நம்ம அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. வச்சிருக்கீங்க?
நம்ம வீட்டில் என்ன 4 மாடு இருந்தது 4 மாடு ஓகே அதெல்லாம் வித்தாச்சு. கொடுத்துட்டீங்க. இப்போ 2ஆம் மாடு மாடு வாங்கிருக்கீங்க. வாங்கிருக்கேன். வேற பண்ணைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? வேற எந்த பண்ணையும் போகலாம். டேரக்டா இங்க தான் வரீங்க. சரி சரி. இங்க எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? இங்கேயா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாடு இருந்து. 30 மாடு 2 மாடு உங்களுக்கு பிடிச்சி மந்தானே பிடிச்ச மாடு பொங்கலட்சுமி வந்து 10. இது நீங்க செலக்ஷன் பண்ணீங்களா அவங்க செலக்ஷன் பண்ணாங்கண்ணா? நாங்கள் தான் செலக்ஷன் பண்ணோம். நீங்க தான் செலக்ஷன் பண்ணீங்க. ஓகே. மன திருப்தியா தான் மாடு வாங்கிட்டு போறீங்க. ஆமாம் திருப்பி தான். ஓகே 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 ஓகே. அண்ணா வணக்கண்ணா. நான் வணக்கண்ணா. அண்ணா உங்க பேருண்ணா? நான் கோவிந்தசாமிண்ணா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? நான் தருமபுரி சோழகோட்டை பக்கம். அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்கண்ணா? அண்ணா நாம் கணக்கு இல்லைண்ணா. எத்தனை மாடு இது வரைக்கும் வாங்கியிருப்பீங்கண்ணா? நம்ம ஒரு 30-40 மாடு வாங்கியிருப்போம். 30-40 மாடு வாங்கியிருப்பீங்க அப்படிதானே? சரி ஓகே. நீங்க வாங்கி கொடுப்பீங்களா இல்ல வாங்கிட்டு உங்க பண்ணைக்கா? நாம வாங்கி கொடுப்போம், தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுப்போம், நமக்கும் வாங்குவோம். உங்களுக்கும் சொந்தமா வாங்கிடுவீங்க, வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? எப்போது என்ன விதமான மாடு வாங்குவீங்கண்ணா? ஆனால் நம்ம ஹெச்எப், ஜெர்சி கிராஸு, ஓகேண்ணா. ஹெச்எப் கிராஸு, நாட்டு கிராஸு, எல்லா விதமான மாடு வாங்கி கொடுப்பீங்க. சரிங்கண்ணா ஓகே. இன்னைக்கு எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? ஆனால் இன்னைக்கு ஒரு மாடு வாங்கலாம்னு வந்தேண்ணா. ஒரு மாடு. என்ன விதமான மாடு வாங்க நினைச்சீங்கண்ணா? நான் ஜெர்சி தானா? ஜெர்சி தான். சரி வந்தோடனே இந்த மாடு தான் பார்த்தீங்க. ஆமாண்ணா. இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் எஸ்என்எஃப் பேட்டை வரணும். சரிங்கண்ணா. வெயில் மலை தாங்கும். மாடு குணம் எப்படி இருக்கு? ஒன்றும் நல்லா இருக்குண்ணா. எல்லாமே சாதுவா இருக்கு. எல்லாமே சாதுவா இருக்கு. கறவை எவ்வளோ சொல்லியிருக்காங்கண்ணா? ஆனால் கறவை 20 லிட்டர் சொல்லியிருக்காங்கண்ணா. எவ்வளோ? 20 சொல்லியிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளோண்ணா இருக்கும்? இருக்குண்ணா, ஒரு 18-20 பக்கம் வரும். 20 பக்கம் வந்துடும் அப்படிதானே? இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த மாடுலாம் சொன்ன கறவை இருந்துச்சா இல்லைங்க? இருக்குண்ணா, சொன்ன கறவை வந்துடுதுண்ணா. அதனால ரிட்டர்ன் வந்து மாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஆமாம். எப்படி பேசுறானு இங்க? ஏன்னா அதெல்லாம் பக்காண்ணா. நல்லா பேசுவாங்க அப்படிதானே? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் மரியாதை. எத்தனை மாடு இருந்துச்சுன்னா மொத்தம் இங்க? ஆனால் இங்கே ஒரு 30 மாடு இருந்ததுண்ணா. 30 மாடு இருந்துச்சு அப்படிதானே? மன திருப்தி தான் மாடு வாங்கிட்டு போறீங்க. ஆமாண்ணா. நம்பிங்க மாடு வாங்கலாமாண்ணா? வாங்கலாம்ண்ணா, கண்டிப்பாக வாங்கலாம்ண்ணா. வாங்கலாம். நீங்க எத்தனை மாடு வளர்க்கீங்க வீட்டில்? ஆனால் நம்மகிட்ட ஒரு 12 மாடு இருக்குண்ணா. இப்போ மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லையாண்ணே? லாபம் இருக்குண்ணா. என்ன கறவையில மாடு இருந்தால் நமக்கு லாபம் கிடைக்கும்ண்ணே? ஆனால் ஆவரேஜ் ஒரு 18 to ஒரு 22-24 அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும். குறைஞ்சது 18 லிட்டர் பாலா ஒரு நாளைக்கு கறக்கணும். ஆமாம். அப்படின்னா தான் லாபம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்க கஷ்டம் தான். அது கம்மினா செலவு அதிகமாகணும். செலவு அதிகமாகும். அதான் கரெக்டான நம்ம லாபம் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் வந்து 18 லிட்டர் பால் இருக்கணும். ஓகேண்ணா ஓகே. தேங்க்யூ அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆளு எப்போதும் அடிக்கடி நம்ம அருள் டைரி ஃபார்ம் உங்களுக்கு பார்க்க முடியுது. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கண்ணா? அது மாடு 10 மாடுக்கு மேலே வாங்கியாச்சு. 10 மாடு மேலே. எப்போ வந்தாலும் பெரிய மாடு மட்டும் தான் வாங்குவீங்கண்ணா? இருக்கலே பெரிய மாடு தான் வாங்குறீங்க. என்ன காரணத்தில் பெரிய மாடு வாங்குறீங்க சொல்லுங்க? அதுனா பால் கொஞ்சம் சேர்த்து கறக்கும். சேர்த்து கறக்கும். நல்ல லாபம் கிடைக்குமா? இருக்கு லாபம். லாபம் இருக்கு. நீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம்? அதான் மொத்தம் 10 மாடுக்கு மேலே வாங்கியாச்சு. இன்னைக்கு எத்தனை மாடு நீ வாங்கி? 2 மாடு வாங்கிக்கிறேன். கண்ணு மாடுங்களா சன மாடுங்களாண்ணா? 2 சென மாடு தான். ரெண்டுமே சன மாடு தான். எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டும்? 10 சொல்லிடுறாங்க. உங்க கணிப்பு எவ்வளோண்ணா இருக்கும்? கறக்கும். கண்டிப்பா கறக்கும். நீங்க செலக்ஷன் பண்ணி தான் மாடு வாங்கிருக்கீங்க. அந்த உடனே இந்த 2 மாடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 2 மாடுல என்ன சிறப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 மாடுல என்ன சிறப்பு இருக்கு? ஏதோ பிடிச்சிருக்கு கலர். கலர் எல்லாம் பிடிச்சிருக்கு. எத்தனை மாடு இருந்துச்சுங்க இன்னைக்கு? மீனா 20 மாடு கிடையாது. 20 மாடு இருந்துச்சு. இந்த 2 மாடு உங்களுக்கு பிடிச்சி வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகே. இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போன மாடு சொன்ன கறவை இருந்துச்சா இல்லைங்க? இருக்கு. கரெக்டாக எந்த ஊர் போகுதுண்ணா? நன்னாவரம். குச்சிப்பாலத்துக்கு வந்தானே. நன்னாவரம். என்ன டிஸ்ட்ரிக் வரும்? இது கள்ளக்குறிச்சி மாடுனா உளுந்துப்பட்டா. இது உளுந்தூர்பேட்டை வரும் அப்படிதானே? சரி ஓகே. மாடு குணம்லாம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாம் சாதுவா இருக்கு. இங்க எப்படி நான் பேசுறாங்க அருள் டைரி ஃபார்ம்ல? எல்லாம் நல்லா பேசுறேன். நீ எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து என் பேர் 2 வருஷமா வந்துருக்கேன். 2 வருஷமா. எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது? வந்து போன்ல தான் யூடியூப் பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. யூடியூப் பார்த்து. தேங்க்யூ. நான் பண்ணையே வச்சுக்கேன். நான் என்கிட்ட மொத்தம் 25 இருக்கு. 25 மாடு வச்சிருக்கீங்க? வெறி பண்ணையே வச்சு. நான் பெரிய பண்ணை வச்சிருக்கீங்களா? எல்லாம் என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்கன்னா? ஹெச்எப், ஜட்ஜு எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு மாடு எவ்வளவு லிட்டர் பால் கறக்கூடிய மாடு வச்சிருக்கீங்க? உள்ள ஏன்ட்ட இருந்து 10 லிட்டருக்கு மேலே கறக்கும். 10 லிட்டர் மேலே தான். ஏன் அப்படி 10 லிட்டர் கறக்கூடிய மாடு வச்சிருக்கீங்க? அப்படின்னா கட்டுப்படி ஆகும். கட்டுப்படி ஆகும். அது குறைஞ்சி வச்சா கட்டுப்படி ஆகாது. இல்லை, அப்புறம் வைக்கிற தீனிக்கு அது சரியா போகுது. சரியா போயிடும். 10 லிட்டர் பால் கண்டிப்பா ஒரு நேரத்துக்கு ஒரு மாடு கறக்கணும். என்ன தீவனம் நல்லா குடிக்கீங்க மாட்டுக்கு? அதான் எஸ்கேமு, குச்சி, அதான் புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, அப்புறம் கற்காத்தோடு. இந்த மாதிரி 1 லிட்டர் பால் எவ்வளோ நம்ம ஏரியால? 40 ரூபா போகுது. 40 ரூபா போகுது. மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லையாண்ணே? இருக்கு. எல்லாம் இருக்குது. குறைஞ்ச எத்தனை மாடு வச்சுக்கணும் நம்ம? கொஞ்சம் தான் 20 மாடு வச்சுன்னா 10 சனியாக தான் 10 இதில் இருக்கணும். பால் கறவையில் இருக்கணும். என்கிட்ட அப்படி தான் இருக்கு. இப்போ அப்படி தான் இருக்கு. 16 மாடு இருக்கு. ஓகே ஓகே. வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? இப்போ 2 வாங்கியிருக்கேங்க. 2 மாடு. கண்ணு மாடுங்களா சன மாடுங்களாண்ணா? இல்லை, 1 வந்து கண்ணு போட்டிருக்குங்க, 1 சன மேலே இருக்குங்க. என்ன கண்ணுங்கண்ணா? அது 1 பொட்டை கண்ணு போட்டு. பெட்டை கண்ணு, கிடாரி கண்ணு. வெள்ளிக்கிழமை அதுவும் அதிர்ஷ்டம் தான். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படிதானே? வந்திருக்கேன். எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம்? இதுக்கு முன்னாடி 4 வாங்கியிருக்கேன். 4 வாங்கிருக்கேன். உங்களுக்கு வாங்கிருக்கீங்களா வாங்கி கொடுத்தீங்களா? அது எனக்கு 4 வாங்கியிருக்கேன். ஸோ 4 வாங்கிருக்கீங்க. என்ன விதமான மாடு வாங்கினீங்கண்ணா? ஒன்று கிர் கிராஸ் 1 வாங்கியிருக்கீங்க. சரிங்க. ஹெச்எஃப்ல 2, அப்புறம் ஒரு ஜெர்சியில் 1ங்களா? ஜெர்சியில் 1 வாங்கியிருக்கேன். சரி. கறவை எவ்வளோ சொன்னாங்க அந்த மாடலாம்?
ஸோ எல்லாமே ஒரு வேலைக்கு 10. கறவை எவ்வளவு கறந்துச்சுண்ணா? அவங்க சொன்ன மாதிரி கறந்து சொன்ன மாதிரி கறந்துச்சு. சொன்ன மாதிரி. அதான் மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படிதானே? அதனால தான் வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? 2 வாங்கணும் தான் நினைச்சு வந்தேன். சரிங்கண்ணா, அதே மாதிரி 2 மாடு வாங்கிட்டீங்க. எனக்கு கிடைச்சு. இந்த மாடு தான் பார்த்துட்டே இருந்தீங்க. இந்த மாடுல என்ன சிறப்பு இருக்கு? இந்த மாடை வாங்கினீங்க சொல்லுங்க பாப்போம். இல்லை, மாடு பார்க்கவும் நல்லா ஒரு ஜைஜாண்டிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு லுக்கு நல்லா இருக்குது. பாலும் அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வரும். கறவை எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எவ்வளோ கறக்கும்? இது இந்த கருப்பு மாடு 20க்கு மேலே தான் கறக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேண்ணா. செவல மாடு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அது வந்து இப்போ அது இன்னும் வயசு இருக்குது அதுக்கு. சரி. ஸோ இப்போதைக்கு வந்து அது ஒரு 20க்குள்ளே தான், ஒரு 15லேருந்து 20க்குள்ளே அதுவும் இருக்கும். 20க்குள்ளே இருக்கும் அப்படி தானே? எத்தனை மாடு வளர்க்கலான்னு இருக்கீங்கண்ணா? என்னன்னா ஒரு 10 மாடுங்கண்ணா. 10 மாடு. ஓ, ஓகே. நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்குமா, இல்லை நீங்கள் வேறு ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லைங்கண்ணா, நமக்கு இதான் ஃபுல்லாக. ஆமாம். இல்லை நமக்கு சம்பளம் கிடைக்குமாண்ணா? அதுக்கு இல்லை இருக்குது, நமக்கு லாபம் இருக்கிறதுனால தான் நம்ம. நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு வந்துட்டு சரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். பட் பேங்க் வேலையை விட்டுட்டு மாடு வளர்க்குறீங்க? பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு பெங்களூர் ஒர்க் பண்ணுறீங்க. சரி. ஓகேண்ணா. இங்கே அருள் டைரி ஃபார்மில் நம்பி மாடு வாங்கலாமாண்ணா? கண்டிப்பாக வாங்கலாம். கண்டிப்பாக வாங்கலாம். எப்படி கண்டிப்பாக வாங்கலாம்னு சொல்லிங்கண்ணா? பட் நம்பிக்கை தான். ஸோ அந்த ஒரு மாடு ஃபர்ஸ்ட் நம்ம 2 மாடு எடுக்கும் போது அவங்க சொன்னது அது நமக்கு இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்களோ அது நமக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால நம்பி வாங்கலாம். நமக்கு என்ன ஊரு? பாப்பரட்டிப்பட்டி. ஓகேண்ணா. பண்ணா ஒன்று சிவாஜி செஃப் கலரு, ஒன்று பார்த்தீங்கன்னா நொக்கரா டைப்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவாஜி செஃப் கலரில் பார்க்கலாம். கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு, ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. நேரம் 10 ஈஸியாக கறக்கூடிய மாதிரி ஆடாப்புலேருந்து கடமரப்பில் அமைஞ்சிருக்கு. ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. பொழுதுனையும் காட்டு மேட்சில் இருந்த மாடு தானா. அடுத்தா பார்க்குறது நொக்கரா டைப் தான். ஹெவி சைஸான மாடு, 6 பல்லு, கண்ணு கெடியாரி கண்ணு போட்டு இன்னைக்கு காலம் தான் கண்ணு மாடு இருக்கு. போன ரெடி கரைக்கு இருக்கு. அது 2 வேலையும் கறவை 22 லிட்டர் கறவை, 20 லிட்டர் கறவை பயப்படுத்தாவில்ல. ரெண்டுமே ஹெவி சைஸான மாடு. 6 பல்லு, இது கடமளப்பில் சுழி சுத்தமான மாடு. ரெண்டுமே ஒரு நாளைக்கு கறவை பார்த்தீங்கன்னா 40லேருந்து 42 லிட்டர் கறவை வரைக்கும் ஈஸியாக கறக்கூடிய மாடு. அந்த மாடு கெடேரி கண்ணு போட்டுருச்சு, பியூர் நொக்கரா டைப்லேயே போட்டிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு 2 எடுத்துக்கலாம். ஹெவி சைஸான மாடு ரெண்டுமே. பண்ணையில டாப் குவாலிட்டியான கெட்டேரினது. மாடோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பல்லு தான். 2 பல்ல ஹெவி சைஸான மாடு, நல்ல வெள்ளை கொம்பு, கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். பியூர் ரத்த சேவலை, ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இது மட்டி எப்படி இருக்குண்ணா? மாடு பாதி மட்டி பாதி இருக்குண்ணா. அந்த மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு. கண்ணு போட்டு 2 நாள் தான் ஆகுது. கண்ணு கெடேரி கண்ணு போட்டு, சிவாஜி செப்ல கெடேரி கண்ணு போட்டுருக்கு. நல்ல ஓவர் சைஸான கெடேரி. 2 பல்லுன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. 2 பல் நல்ல வெயிட், நெட்டு நீளத்துல அருமையான மாடு. மாடு நல்லா நெய்க்கிட்டான மாடுனா. நல்ல முக லட்சணம் கிராஸ் டைப் மாடு, சிந்து கிராஸ்னா. அது ஜெர்சியில சிந்து கிராஸ் 10 கண்ணு 20 கண்ணு தாராளமா போட்டு. 2 பல்லு தான் மாடோட வயசு. காம்பு பார்த்தீங்கன்னா ரோஸ் காம்பு, நல்ல சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. 2 வேலையும் கறவை 25 லிட்டர் கறவை வரணும். இப்போ 2 நேரம் இன்னைக்கு காலைல ஒரு 7 லிட்டர் பால் வந்து சீம்பால் தான். சீம்பால் மாறல, கண்ணு போட்டு 2 நாள் தான் ஆகுது. நல்ல ஓவர் சைஸான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். நல்ல மடி செட்டு பாருங்க, நல்ல மடி சதுர மடியில மாடு. என்ன வெயிட்? அரையிலிருந்து பின்னாடி அடி முட்டி கால் வரைக்கும் மட்டி இருக்கணும். நல்ல ரெட்டரி மடி செட்டு, நல்ல குணமானத்துல அருமையான மாடு. காம்பு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்கும். நல்ல ஓவர் சைஸான கிடையாது. தேவைப்படுறோம் உடனே கால் பண்ணு. நல்ல 10 வருஷத்துக்கு வச்சு 2 முதல் கண்ணு கிடையாது. வாங்கிட்டு போய் 2 3 தேவைப்படும் உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் நொக்கரா பிரீட்னா. ஹெவி சைஸான மாடு, 6 பல்லு, 2வது கண்ணு. இந்த மாடு பாத்தீங்கன்னா இப்பதான் கண்ணு கெடேரி கண்ணு போட்டு, பியூர் நொக்கரால கெடேரி கண்ணு போட்டிருக்கு. மாடும் பியூர் ஒயிட், கண்ணும் பியூர் ஒயிட்னா. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். போனோடனே ரெடி கரைக்கு இருக்கு. 2 நேரமும் கறவை 22 லிட்டர் கறவை வரணும். 20 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. நல்ல ஓவர் சைஸான கெடேரி, ரெட்டை முதல்ல தரமான கெடேரி. மடி செட்டும் பாத்தீங்கன்னா ரெட்டரி மடி செட்ல அடைச்சி மடி மாடுனா. காம்புல ரோஸ் காம்பு, நீளமான காம்பு, மிஷின் கறவை, கைக்கிற எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ண. போனோன்னு ரெடி கரைக்கு இருக்கு. 20 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. சுழி சுத்தமான மாடு, 6 பல்ல தரமான கெடேரி. இந்த மாதிரி கெடேரி கிடைக்காது, பியூர் ஒயிட்ல கிடைக்காது. தேவைப்படுறோம் உடனே கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். கண்ணும் கெடேரி வாங்கிட்டு போறோம் 2 லாபம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப் மாடு. நல்ல எலும்புகான மாடு பாத்தீங்கன்னா அளவு சைஸா தான் இருக்கு. மடி செட்டு பாத்தீங்கன்னா மாட்டுக்கு மேல மடி செட்ல அமைஞ்சிருக்கு. நல்ல ஒட்டசல் மாடுனா. இருந்ததுல தீனி கொஞ்சம் அமைதியா கடந்து போச்சு. வாங்கிட்டு போய் நல்லா பராமரிப்பான இந்த மாதிரி மாடு. நல்லா கறக்கூடிய மாடு, நல்ல மெலிஸ்தோலுக்கு நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. பல்லு 6 வந்து கடமரப்புல இருக்குதுன்னா. நல்ல மடி செட்டு போற காம்பு ஒரு ரெட்டரி மடிசில காம்பு ரோஸ் காம்பு, ஒரு அடிக்கு ஒரு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்கு. 2 வேலை 23 லிட்டர் கறவை வரணும். நல்லா பால் தரலாம் பாருங்க. அடியேறி போறாம வெறும் பால் தரான ஒரு பால் தர தான் இருக்கும். மடி செட்லயும் நல்ல பால் தர. இந்த மாதிரி மாதிரிலாம் நம்ம காட்டு மேய்ச்சலுக்கு பொருத்தமான மாடு. ஃபார்ம் டைப்போட காட்டு மேய்ச்சல் தாராளமாக ஆகிட்டு போனால் சுழி சுத்தமான மாடு. இன்னும் 10 வருஷத்துக்கு தாராளமாக வச்சிடலாம். வெயிலும் மழை பண்ணி எதுக்கும் பயப்படுத்தால. வயசு வாலியமான வயசு. தேவைப்படுற கால் பண்ணுங்க.
மாடு நல்லா நீல வளத்துல அருமையான கெட்டேரி இன்னும் 10 கணக்கு தாராளம் 10 கணக்கு அசராத பாக்கு அதுக்கு பயப்படுத்தாவில்ல நல்ல காம்பரிசியில் அருமையான மாடு லேடிஸ் குழந்தைங்க யாரும் பால் பீஸ் போட்டு எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம் நல்ல மடி லூஸ்ல இழுத்து காட்டுறோம் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னா நல்ல பால் தரல அருமையா இருக்கும் இந்த மடி லூஸ் பாருங்க இன்னும் ஒரு வாரம் அவன் கண்ணு போறதுக்கு நல்ல மட்டி வைக்கும் கறவைக்கு ஃபெயிலியர் ஆகும் நல்லா பராமரிப்போனா 25 லிட்டர் ஈஸியா வரும் 23 லிட்டர் பயப்படுத்தாவலாம் நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவலையில ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு ஓவர் சைஸ் மாடு சின்ன மாடு கிடையாது நல்ல ஓவர் சைஸான மாடு நல்ல ரெட்டை முதல் நெய் கட்டான மாடுனா மடி செட்டு பாருங்க அப்படியே முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும் இன்னும் கண்ணு போறது குறைஞ்சது 15 நாள்ல இருந்து 20 நாள் டைம் எடுத்துக்கும் மாடு பாத்தீங்கன்னா நல்ல மடி வெள்ளிக்கிழமை அளவுக்கு மடி வைக்கணும் நல்ல ஓவர் சைஸான மாடு ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு நல்ல வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு பால் தாரி அருமையான தர நல்ல காம்பு ரோஸும் கருப்பு மிக்ஸ் ஆன காம்பு நல்ல நீளமான மிஷின் கருவை கைக்கிற எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு இன்னும் இந்த மாடு இன்னும் 15 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மடி வைக்கும் மாடு வெள்ளிக்கிழமை அளவு தான் மடி வைக்கும் ஆரே பல்லு தரமான மாடு சுழி சுத்தமான மாடு நல்ல மடி லூசா எழுத்து காட்டுறோம் பாருங்க நெய் கட்டான மாடு ஒரு இடத்தோட எலும்பே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல நெய் கட்டு மாடு நல்லா மடி லூஸ் பாருங்க இவ்வளவு சுருக்கு இந்த மடியெல்லாம் ஃபுல்லா வெளியே மாடு பார்க்கறதுக்கு பவரா இருக்கும் நல்ல காம்பரிசியில் அருமையான மாடு தேவைப்படும் உடனே கல்பனை இந்த மாதிரி மாதிரிலாம் கிடைக்காதுண்ணா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு கலர் பாத்தீங்கன்னா செவலை செம்பூத்து டபுள் கலர் மாடுனா பிரிவி மொட்டை சுட்டது கிடையாது ஒரிஜினல் பிரிவி மொட்டை 6 பல்லு 2வது கண்ணு மாடு பார்க்கறதுக்கு ஃபயர் குவாலிட்டியான மாடுனா அது நல்ல சுறுசுறுப்பான மாடு நல்லா ரெட்டை முதல்ல தரமான கிடையாது இன்னும் கண்ணு போறது ஒரு 20 நாள் டைம் 2 வேலையும் 20 லிட்டர் கறக்கூடிய மாடு நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு 6 பல்லு நல்லா ஓவர் சைஸான கிடையாது முகத்தை பாருங்க முகத்துக்கே பணம் தர சின்ன முதல் லட்சணமான கிடையாது 6 பல்ல ஓவர் சைஸான மாடு இந்த மாதிரி பிரீடு மாடுன்னு நினைக்கிறோம் தாராளமா கால் பண்ணுங்க ஒரிஜினல் பிரீடு இது நல்ல ரோஸ் காம்பல் நீளமான மிஷின் கார கைகள் எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு இந்த மாதிரி 15 நாள் கழிச்சு பார்த்தா மாடு பக்கத்து பவரா தெரியும் சுழி சுத்தமான மாடு எந்த சுழி சுத்தம் தப்பும் கிடையாது நல்ல ஓவர் சைஸான கிடையாது நல்ல மடி லூஸ் பாருங்க அவ்வளவு லூஸ் பாருங்க நல்ல பை லூஸ் இருக்குது நல்ல காம்பரிசியில் அருமையான மாடு தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா ஓகேண்ணா காட்ட முடியாது இல்லை திரும்பி சொல்ற எடுத்துங்க நல்ல மடி லூஸ் நல்ல மடி லூஸ்லாம் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க நல்ல சுருக்கு இருக்கு நல்ல காம்பரிசியில் அருமையான கிடையாது 6 பல்ல ஒரிஜினல் ஜெர்சியில பிரீடு மாடு டாப் குவாலிட்டியான மாடு இதெல்லாம் தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மாடு கிடைக்காது அவ்வளோ அதிக நேரம் இருக்காது நான் உடனே சேல்ஸ் சைடு நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் ஓவர் சைஸான மாடு பியூர் ஆல் பிளாக் லைட்டா அடி வயிறு மட்டும் வெள்ளை இருக்கும் நெத்தியில வெள்ளை இருக்கும் ஓவர் சைஸான மாடு 6வது பல்லு வந்து கடமளப்புல அமைஞ்சிருக்கு 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடியமா நான் நெய் கெட்டான மாடு நல்ல தோல் நைஸ்ல இருக்கு நல்ல பாலிஷான தோல் ஹெவி சைஸான மாடு காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான் வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு இந்த மாதிரி நம்ம போட்டு சுமார் 10 கிலோமீட்டர் இருந்த மாடுனா இது தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாடுனா 20 நாள் அவன் கண்ணு போறதுக்கு நல்ல ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சு நல்ல மடி ஃபுல்லா எடுத்தா கண்ணு போடும் வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான் மெயினா இது சுழி பாக்குறோம் சுழி தப்பது நல்லா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு நல்ல மடி லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க நல்ல மடி லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குதுன்னா 20 நாள் ஆகும் மடி சரியான மடி எடுத்தா கண்ணு போடும் நல்ல 4 காம்பு ஒரே மாதிரி கருங்காம்புல அமைஞ்சிருக்கு பால் தர நல்ல ரெட்டை முது தரமான மாடு மாட்டுல பொறுத்து தப்பு கிடையாது தேவைப்படுற உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம் நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் சாகி வெள்ளை மோரி டைப்பான மாடு இந்த மாதிரி மாடு தான் இப்ப அதிக பேர் நல்லா லைக் பண்றாங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா செம்புத்து கலர் நல்ல மொட்டையில அருமையான மாடு 6 பல்லு 2வது கண்ணு மாடு பாத்தீங்கன்னா நல்லா யானைக்குட்டி மாதிரி இருக்கு மொழு உருட்டுட்டா உருண்டு போற மாதிரி தான் இருக்கணும் நெய் கட்டு மாதிரி நல்ல மடிஷட் நல்ல கருங்காம்புல அமைஞ்சு நீளமான காம்பு மிஷின் கரோ கை கரோ எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் ஃபேட்னஸ் பொறுத்த வரைக்கும் பயப்படாத தேவை எருமை பால் கீக்கோலா வரும் தலையத்துல நேரம் 10 கறந்த மாடு அந்த போ நல்லா பராமரிப்பான 22 ஈஸியா கறக்கூடிய மாடு இன்னும் 10 வருஷத்துக்கு தாராள பட்சத்தில் மாடு பார்த்தீங்கன்னா முன்கணம் பின்கணம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு இடத்துல கூட எலும்பே தெரியனால மொழு யானை குட்டி மாதிரி அந்த நல்லா வளர்த்திருக்காங்கன்னா வாங்கிட்டு போல அதே மாதிரி பராமரிப்பு பண்ணி தான் மாடுனா 10 நாள் தாராளமா அசரா வச்சிருக்கலாம் நல்ல மடி செட்டு நல்ல கருங்காம்பு காலையில 12 சாயந்தரம் 10 22 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு அதுக்கு மேல வாங்கிட்டு போய் நல்லா பராமரிப்பு பண்ணா 25 லிட்டர் ஈஸியா கறக்கணும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம் ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு மீடியம் சைஸான மாடுனா இது பெரிய மாடு கிடையாது மீடியம் சைஸான மாடு வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு சம்சாரிக்கு பொருத்தமான மாடு பொழுதுனீங்க அந்த காட்டுல கரம்புல மேயணும்பா வெயில்ல மாடு வந்து செட்டுல வெயில்ல கட்டணும் அது மாதிரி நினைக்கிறோம் தாராளமா மாடு வாங்கிட்டு போலாம்னா வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு பியூர் ரத்த சேவை ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சு அரட்டிக்கு ஒரு காம்புனா 2 வேலை கறவை கம்மியால 9 18 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு காட்டு மேய்ச்சல் மெயினா காட்டு மேய்ச்சல் தாராளமா மாடு எதுவும் பார்க்க தேவையில்ல 6 பல்லு 2வது கண்ணு தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க மாடுதல நைஸ் தோல்ல கிடையாது அருமையான கிடையாது இன்னும் 10
கண்ணு தாராளமா வச்சிருக்கானா. நல்ல மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல மடி லூஸ், நல்ல ரோஸ் காம்பு. இதெல்லாம் கை வச்சுன்னா சல்லு பாடு. ஒரு பசியா இருந்தா வாய் வச்சு வச்சுலாம் குணத்துல நல்ல தங்கமான மாடு. தேவைப்படுற 1.25 பண்ணு மாடுல மாடு மீடியம் சைஸான மாடுனா. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் ஜெர்சியில பிரீடு மாடு. நல்ல கிளி கொம்பு டைப் வெள்ளை கொம்புல செவல பியூர் ரத்த செவல ஜெர்சியில டாப் குவாலிட்டியான மாடு. நெத்தியில பாத்தீங்கன்னா அழகான வெள்ளை இருக்கும். இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல் தானா. 6 பல்ல 2வது ஈத்து கிடையாது. தலையீத்துல 22 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்புனா 20. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஓவர் சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. பியூர் ஆல் பிளாக்ல ஹெவி சைஸான மாடு, ஜெர்சியில கிராஸ் டைப் மாடு. மாடு பாத்தீங்கன்னா யானை மாதிரி இருக்கணும், யானை மாதிரி இருக்கும், கருன்னு யானை மாதிரி இருக்கும். பாடி வெயிட்லயும் சரி, உடம்புக்கான எல்லாத்துலயும் அருமையான மாடுனா. காரி மாடு நல்ல ரெட்டை முதல் தரமான கிட்டேரி, நல்ல எலும்பு கனமான மாடு. இந்த மாதிரி கண்ணு போறது ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் இருக்கு. இதெல்லாம் மடி வைக்கும் போது மாடு பார்க்க பவரா தெரியும். இப்ப மடி தோளுதான் இருக்கு. இன்னும் 20 நாள் கழிச்சு பார்த்தா மாடு பார்க்கறது பவரா தெரியும். 2 நாள் 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. காட்டு மேட்ச்ல இருந்த மாடு நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. சுழி சுத்தமான மாடு 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்கலாம். மாட்டோட உடம்பு கணத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஃபயர் குவாலிட்டியான மாடு, நெய் கட்டு மாடுனா இது. காம்பு நல்ல கருங்காம்பு, நல்ல தோல் லூஸ் பாருங்க, அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல சுருக்கிறது, நல்ல காம்பு வரிசையில் அருமையான மாடு. கருங்காம்பு பீஸ் போட்டு கறவைக்கு நல்லா இருக்கும். பால் தர எல்லாமே சூப்பரா இருக்கணும். இதெல்லாம் ஃபேட் டெஸ்ட்னா 40 ரூபாய்க்கு மேலே தான் 1 லிட்டர் பால் வரும். ஹெவி சைஸ் பியூர் ஆல் பிளாக் வேணும்னு நினைக்கிறோம், தாராளமாக 1.25 பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஹச்எஃப்ல ஒரிஜினல் பிரீடு. 90% பிரீடு, 10% கிராஸ் டைப் கலந்துருக்கணும். ஹைட்டு நீளமான மாடு, நல்ல ஹைட்டு வெயிட்டு லென்த் எல்லாமே பொருத்தமான கிடையாது. 6 பல்லு தான். 6 பல்லு 2வது ஈத்து மாடுனா இது. நல்ல ரெட்டை வரி மடிச்சல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. தலையத்துல 2 வேளை 25-27 லிட்டர் கறந்துருக்கு மாடு. இந்த போ நல்லா பராமரிப்புனா வேலைக்கு பாஞ்சு ஈஸியா கறக்கூடிய மாடு. ஓவர் சைஸான மாடுனா சின்ன மாடு கிடையாது. இந்த மாடு எல்லாருக்கும் இந்த கலர் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய கலர். வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து 3 மாடு வச்சு கறக்கிறது சரி. இந்த மாதிரி மாடு 1 மாடு வச்சு கறந்தா போதும். ஃபார்ம் டைப் கறந்து தாராளமா வாங்கிட்டு போகலாம். வீட்டு ஸ்டாப்பரும் வாங்கிட்டு போகலாம். மாடு பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் இருக்கு, ஓவர் சைஸான மாடு. வீடியோல சின்ன கூட தெரியல, இந்த ஆடு அதை பார்த்து தெரியாது. மாடு என்னோட ஒரு ஹைட்டா தான் இருக்கும். இந்த மாடோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். நல்ல பிரீடான மாடுனா. மடி செட்டு பாருங்க, நல்ல ரெட்டவரி மடி செட்டுல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. இன்னும் 15 நாள் அங்க என்ன போறது, 10 நாள்ல இருந்து 15 நாளும் 30 லிட்டர் ஈஸியா கேரண்டி கொடுத்தாலும் நல்லா சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. 4 காம்பு நல்ல கருங்காம்பு. பியூர் ஹச்எஃப்ல கிராஸ் 10% கிராஸ் கலந்த மாடுனா இது. நல்ல வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. காட்டு மேட்சில இருந்த மாடு தான். ஃபேட்டஸ் அருமையா கருப்பல வெயிலுக்கு தாங்காதுன்னு நினைக்கலாம். இப்போ எல்லா பொழுதுனையும் வெயில்ல கட்டிங்க. எந்த இழப்பிடுங்க மாடு ஓவர் சைஸான மாடு, அழகுல அருமையான கிடையாது. தேவைப்படுற உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சியில சந்தன புலனா. ஓவர் சைஸான மாடு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நல்ல எலும்பு நல்ல ரெட்டவரி மடிச்சல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கலாம். கறவைக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல எலும்பானது தரமான கிடையாது. இன்னும் 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிடலாம். வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. சுழி சுத்தமான மாடு. பல்லு 6வது பொழுது கடை மழப்புல அமைஞ்சிருக்கணும். இன்னும் கண்ணு போறது 15 நாளாவும் 2 வேளை 20 லிட்டருக்கு மேலதான் கறக்கூடிய மாடு. நல்லா பால் தர பாருங்க, மடியில் எப்படி பால் தர சுருட்டு இருக்கு பாருங்க. அடி வயதுலயும் பால் தர நல்லா இருக்கும். நல்ல ரோஸ் காம்பு, 1/2 அடிக்கு ஒரு காம்பரிசில் அமைஞ்சிருக்கு. பொழுதுனையும் வெயிலே கட்டி போடலாம், துளிக்கும் இழப்படுக்காது. ஃபேட் டெஸ்ட்னப்புக்கு தாராளமான மாடு. 10 மாடு ஹச்எஃப் மாடு தான். அந்த மாதிரி ஒரு மாடு இருந்தா போது ஃபேட் டெஸ்ட்னப் அருமையா எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுனா. நல்ல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல தோல் லூஸ்லாம் ஃபுல்லா இருக்குது. இன்னும் 15 நாள் ஆகும். நல்ல மாடு எடுத்த கண்ணு போட்டு நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. தேவைப்படுற 1.25 பண்ணி மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாட்டை பார்த்தா நம்ம சொல்ல தெரியல, அந்த மாட்டை காலை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அந்த மாடு எப்படி இருந்துருக்குன்னு. பொழுதுனைக்கும் காட்டு மேட்ச்ல இருந்த மாடு. 2 கால் முன்னாடி 2 கால் கவுரு கட்டி காப்பையை காய்ச்சி போச்சுன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு பட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். இதெல்லாம் நீங்க செட்டே தேவையில்ல. பொழுதுனைக்கும் வெயில்ல கட்டின இடத்துல கட்டி போட்டு தீனி போடலாம். மாடு வெயில்ல கிடக்குது மழை நடிக்குதுன்னு பார்க்க தேவையில்ல. நல்ல உடசலான மாதிரி, நல்ல பேப்பர் மாதிரி நைஸ் தோல். கறவைக்கு ஃபெயிலியர் 2 வேளை 23 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. இன்னும் கம்மியாக கண்ணு 10 நாள்ல இருந்து 15 நாள் ஆகும். நல்ல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நல்ல மேடு பல்ல இறங்க எல்லாத்துக்கும் சௌரியமான மாடு. நல்ல கருங்காம்பு, நீளமான காம்பு. மிஷின்காரோ கைக்காரோ எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப மாடு பார்த்தா 1/2 மடிக்கு மேல வச்சிருக்கேன். இந்த மாடு நான் முழு மடி வைக்கும் பார்த்தீங்கன்னா மாடால் நடக்க முடியாத அளவுக்கு தான் மடி வைக்கும். நான் பொழுதுனையும் காட்டு மேட்சில் கரம்புல கட்டி மேய்க்குன்னு ஆசைப்படுறோம் நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. நல்ல மடி லூஸ்லாம் ஃபுல்லாகுது. நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு.
காலை பாருங்க, 2 காலும் பாருங்க எப்படி கவுரு கட்டி மேஞ்ச மாடு, நல்லா காப்பே காய்ச்சி போச்சு. அந்த அளவுக்கு நல்லா கால் கட்டி மேஞ்ச பண்ண இது. எங்க கொடுத்தாலும் ஃபெயிலியர் வர, தேவைப்படுறோம் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். 23 லிட்டர் கறவை வரலாம். ஓகேண்ணா. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, நல்லா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு, வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்குண்ணா. 6வது பல்ல இருந்து கடை முழப்புல அமைஞ்சிருக்கு, நல்லா காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். 2 காலும் பாருங்க அண்ணாங்கால் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடு தான். எஸ்னா ஃபேட் பார்த்தீங்கன்னா பயப்படுத்தாலும் ஜெர்சியில கிராஸ் டைப் பியூர் ரத்த சேவலாம் எஸ்னா ஃபேட் நல்லா இருக்கும். இன்னும் கண்ணு போது ஒரு 20 நாள் டைம் இருக்கு, நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. நல்ல எலும்புக்கான காட்டு மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்ட மாடு தானே இது. காம்பு பாத்தீங்கன்னா ரோஸ் காம்புல ஒரு இழுப்புக்கு 100 மில்லி பால் சதுவு சாதாரணமா வரும். நல்லா மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் பொருத்தமானமா நல்ல காம்பரிசு மடி செட்ல அருமையான கெட்டேரி. தொட்டி குடியில மண்ணை எந்த மாடு மாதிரி எந்த மாடு தொட்டி குடிக்காது. மிச்சம் மீதி நீங்க போட்டீங்கன்னா தொட்டி குடியில 1 நிமிஷத்துல கரண்ட் மோட்டர் மாதிரி அடிக்கும். நல்ல ரெட்டை முது எலும்பு கணத்துல அருமையான மாடு. மடியில சுவரி அவ்வளவு சுருக்கு பாருங்க, நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. 20 நாள் மடி டாப்பா எடுத்தா கண்ணு போடும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க. மருத்துவ நல்ல ஹெவி சைஸான மாடுனா. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு குவாலிட்டியான மாடு. மாடு பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு. மாடு வெயிட்டு மடியும் வெயிட்டான மடினா. இந்த மாதிரி கண்ணு போது எனக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கும். 2 வேலையும் 30 லிட்டர் தலைசனில் 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த பக்கம் நல்லா பராமரிப்புனா 30 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. இப்படி மாடுலாம் கிடைக்க ரேர். இதெல்லாம் பிரீடு ஒரிஜினல் பிரீடு கிடைக்காது அந்த மாதிரி மாடுலாம். இதே இந்த மாடு நம்மள்ட்ட வந்து 1 வாரம் ஆகுது. நம்ம வாங்கும் மடியெல்லாம் தோல் தான் தொங்கிட்டு இருந்தது. 1 வாரத்துல நல்லா இந்த மடி எடுத்து இன்னும் 1 வாரத்துல கண்ணு போட்டுரும். இதே மாதிரி இன்னொரு மடங்கு மடி எடுத்தா கண்ணு போடும். அவரு மாட்டுக்காரங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, மாடு கண்ணு போடுவோம் கட்டணும் நடக்க நேரம் தான் மடி எடுக்குன்னு சொல்லியே கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி நல்லா மடிச்சு இன்னும் 1 வாரம் இன்னும் மடி எடுத்தா கண்ணு போடும். 30 லிட்டர் கேரண்டி கொடுத்தா கூட தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணும். ஒரிஜினல் பிரீட் குவாலிட்டியான மாடு. சோ குவாலிட்டியான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு பியூர் ரத்த சேவலை ரோஸ் காம்பு நீளமான காம்பு மிஷின் கரவை கை கரவை எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. எஸ்னா ஃபேட் பயப்படவே தேவையில்ல. இன்னும் மடியில் செவலூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 1 வாரம் இன்னும் இது மாதிரி டபுள் மூணு மடி தான் கண்ணு போடும். நல்ல குணமான மாடு. நல்ல காம்பரிசியில் அருமையான கிடையாது. ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு பாருங்க. நல்ல பால் தர எல்லாமே அருமையான மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே. நான் பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் பிரீட் மாடு. செவல செம்புத்து நல்ல ஓவர் சைஸான மாடுனா. 2 வேலையும் கறவை பார்த்தா தலைசனில் 20 லிட்டர் கறந்த மாடு. இந்த மாடு நல்லா பராமரிப்பணும். காலையில் பண்ணிட்டு சாயந்தரம் 22 லிட்டர் ஈஸியாக கறக்கூடிய மாடு. பிரிவி மொட்டையில் ஹெவி சைஸான கேட்டேரி. சுழி சுத்தமான மாடு. 10 வருஷம் தாராளமாக வச்சு ரோஸ் காம்பில் அரட்டிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. மடி நல்லா ரெட்டவரி மடிச்சல சதுர மடியில் அமைஞ்சிருக்குண்ணா. நல்லா பராமரிப்புனா 25 லிட்டர் கறவை மாட்டில் கெப்பாசிட்டி இருக்கு. பராமரிப்பு கம்மியாக நேரம் 10 ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு வாங்கிட்டு போகிற கை கூசா திருப்பி அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. மாடு நல்லா சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும். தொங்கு மடி கிடையாது. வாங்கிட்டு போகிற மேலே எந்த அளவுக்கு நல்லா பராமரிப்பு பண்ணாங்கன்னா நம்ம மாடு இலைக்க வச்சுதான் நல்லா கறக்கூடிய மாடு. வயசு வாலியமான வயசு 6 பல்லு 2வது கண்ணு. நல்ல எலும்புக்கான மாடு. நல்ல நீல வளத்தில் அருமையான மாடுனா. நல்லா மடிச்சிட்டு பாருங்க. மடிச்சிட்டு பாருங்க. முட்டிக்கு மேலதான் மடி. நல்ல ரோஸ் காம்புல நல்ல பை சொல்லிட்டு ஃபுல்லா வைக்கும். இதெல்லாம் மடி பால் பீசுற மடி சுத்தமா வச்சு போயிடும். காயிற மாதிரி வச்சு போயிடும். பால் ஒரு நேரத்துக்கு நல்லா மடி கின்னு இருக்கும். இன்னும் கம்மியான ஒரு 10 நாள்ல கண்ணு போட்டுரும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா சாகி வரல ஹெவி சைஸான மாடு. கலர் பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவலை. இன்னும் கண்ணு போறது ஒரு 20 நாள் டைம் இருக்கு. 2 வேலையும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. சாகி வால் தேவைப்படுற தாராளமா கால் பண்ணி நம்ம பண்ணையில 2 மாடு சாகி வால் இருக்கு. ஃபேட்டுக்கு அருமையா இருக்கு. எருமை பால் மாதிரி வரும். நல்ல ரெட்டவரி மடிச்சல ரோஸ் காம்பு நீளமான காம்பு மிஷின் கரவை கை கரவை எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. மாடு நடக்கும்போது பாருங்க எவ்வளவு சுறுசுறுப்பான மாடு. நல்ல ஃபயர் குவாலிட்டியான மாடுனா. 2 வேலையும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடுன்னு. கண்ணு போடுறது 15 நாள் 20 நாள் ஆகும். மெயினா காட்டு மேட்சில இருந்த மாடு தான். காட்டு மேட்சில வாங்கிட்டு போகலாம். ஃபார்ம் டைப் தாராளமா வாங்கிட்டு போகலாம். சுழி சுத்தமான மாடு. 2 மாடு சாகி வரல இருக்கு. 2மே சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நல்ல மடி லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. சுருக்கம் பாருங்க ஃபுல்லா இருக்குண்ணா. இன்னும் சுருக்கம் ஃபுல்லா இருக்குதுன்னா 15 நாள் ஆகும். நல்லா ரோஸ் காம்புல அருமையான காம்பு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நான் பார்க்க 2 மாடும் பார்த்தீங்கன்னா 2மே சாகி வரல ஹெவி சைஸான மாடு. 2 மாடு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 2மே 6 பல்லு. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த செவலை. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா செவலை செம்புத்து. 2மே ஹெவி சைஸான மாடு. மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த செவலையில் 6 பல்லு 2வது கண்ணு. சுழி சுத்தமான மாடு. நல்ல மடி செட்டு. இன்னும் கண்ணு போகிறது 20 நாள் டைம் இருக்கு. போய் அவங்க இடம் கிளைமேட் செட் ஆகி தீனி தண்ணி செட் ஆகி கண்ணு போகிறதுக்கு அருமையான மாடு. நேரம் 10 ஈஸியாக கறக்க ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. அடுத்த பாரு செவலை செம்புத்து சாகி வரல மோடி டைப்ல ஹெவி சைஸான மாடு. இந்த மாடு கண்ணு போறது 20 நாள் ஆகும். 2 வேலை நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. 2மே ஃபார்ம் டைப் தாராளமா வாங்கிட்டு போகலாம். வீட்டு ஸ்டாப்பரும் வாங்கிக்கலாம். இந்த மாடு வேணா உடனே கால் பண்ணும். 2மே பியூர் சாகி வரல ஹெவி சைஸான மாடுங்க. நல்ல குணமானதுல அருமையான மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். மாடு 2 நடையில வரோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணா. ஓகேண்ணா.
பார்க்க 2 மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்வின்ஸ்ண்ணா அது. Okay. ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாடுங்க. ரெண்டுமே 6 பல்லு. 2 மாடோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா செவல 6 பல்லு. கலர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செவல செம்புத்து. Okay. ஒன்று செவல செம்புத்து லைட்டா இருக்கும், ஒன்று செவல செம்புத்து டார்க்கா இருக்கும். ரெண்டுமே மண்டை கிண்டா வயசு ஈசி எல்லாம் ஒரே வயசு, ஒரே மாதிரி தலையில அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா செவல செம்புத்து 6 பல்லு ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. நேரம் 10 கரக்கூடியமா நல்லா ரெட்டவரி மடிச்சால சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. ரோஸ் காம்பு அரட்டிக்கு ஒரு காம்பஸா. இன்னும் கண்ணு போறதுக்கு 15 நாள் டைம் இருக்குண்ணா. நேரம் 10 ஈஸியாக இருக்கும். அடுத்த பாரு செவல செம்புத்துல ஹெவி சைஸான மாடு 6 பல்லு ஜெர்சியில பிரீடு மாடு தான். நல்ல தோல் லூசெல்லாம் ஃபுல்லா இருக்குது. இந்த மாடு கண்ணு போறதுக்கு 15 நாள் டைம் இருக்கு. அது நேரம் 10 ஈஸியாக கறக்கூடிய மாடு. 2 மாடுமே 6 பல்லு ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடலாம். ரெண்டு ஒரு நாள் 40 லிட்டர் பால் சதுவு சரமாக 40 45 லிட்டர் பால் ஈஸியாக கறக்கூடிய மாடு. 15 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு தேவைப்படுற 1.25 மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா.